என்னதான் உங்களுக்கு சனி பகவானோட தொல்லைகள், சிரமங்கள் அதெல்லாம் குடுத்துக்கிட்டு இருந்தாலுமே, உங்களுக்கு இப்ப வரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது குரு மாறுற இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. குரு வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விரயங்கள் இருக்குது. ஆனா, அது எல்லாமே சுப விரயங்களா மாறப்போகுது அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். உங்க குழந்தைகள் சார்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தாலும், அந்த விஷயங்கள்லாம் நெறைய தடை இருந்துட்டு இருக்கும் இது நாள் வரைக்கும். அது எல்லாமே ஒரு நல்ல விதமா, ஒரு சுப முடிவா அதெல்லாம் ஆகப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு குரு பகவான் சொல்லக்கூடிய விஷயம். கடல் கடந்து போய் நீங்க வேலை செஞ்சு அதன் மூலமா ஒரு லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இப்ப வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரைல்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டைம நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்க முயற்சிகள எஃபோர்ட்ட போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுரும். உடல் சார்ந்த என்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே உங்களுக்கு உடல் மேல ஒரு அக்கறை வந்துரும். நம்ம என்ன பண்ணா இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல நீங்க யோசிச்சு அந்த விஷயங்கள நோக்கி நீங்க போக ஆரம்பிப்பீங்க. நெறைய ஆக்டிவா மாற ஆரம்பிப்பீங்க. நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு யோகா, இல்ல மெடிடேஷன் அந்த மாதிரி பண்றதாகட்டும், இல்ல ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா நீங்க என்ன மாரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுக்கு ரிலேட்டடான ஒரு நல்ல ஒரு டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்றது, நல்ல ஒரு மெடிகேஷன் கிடைக்கிறது, இது எல்லாமே ஒரு ட்ரீட்மெண்ட் அமையறதும் கூட ஒரு குட் லக் தான் இல்லையா? நல்ல ட்ரீட்மெண்ட் அமைஞ்சா மட்டும் தான் நம்ம அந்த இதுலேருந்து ஒரு நோயிலேருந்து நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். யாராவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ராசினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலயும் உங்களுக்கு நல்லா அமையுது அப்படிங்கிறதுனால, நெறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு தொழில்லயும் நடக்க ஆரம்பிக்கும். உங்க தொழில விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் அப்படிலாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இல்ல இன்னொரு இடத்துல நீங்க ஆஃபீஸ் போடுறது, அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இது நாள் வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தாலும், அதெல்லாம் நீங்க ஸ்டெப் எடுத்து இப்ப செய்ய ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சடனான ஒரு பணவரவு அப்படிங்கிறது இந்த டைம்ல நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்க தொழில் ரீதியாகவோ, இல்ல உங்களுக்கு ஃபேமிலி சார்ந்தோ ஏதாவது எதிரிகள் தொல்லை, பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, அதெல்லாமே கண்டிப்பா விலகி போயிடும். அவங்களாவே அடங்கி போயிடுவாங்க. இல்ல உங்கள விட்டு அவங்களே நகர்ந்து போயிடுவாங்க. அவங்களால உங்களுக்கு தொல்லை அப்படிங்கிறது ஒருபோதும் இருக்காது. ஈவன் சொல்லப்போனா அவங்களே கூட உங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன நன்மையாவது செஞ்சுட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்குது. ரியல் எஸ்டேட்ல இல்ல சாதாரணமா அவங்க தனியா வீடு கட்டணும்னு நெனைக்கிறவங்க, நிலம் வாங்கணும்னு நெனைக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு சக்சஸ குடுக்கக்கூடிய டைமா தான் இருக்கும். உங்களோட முயற்சிகள நீங்க சின்சியரா எடுத்து வைக்கிறப்போ, உங்க எஃபோர்ட்ஸ்க்கு கட்டாயமான முறையில நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். தேங்க் யூ.